30 தேவர்களே தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசும்பொனிலே அவர் பசும்பொனிலே பிறந்தவரா அவர் பார்ப்புகளே வாழ்ந்தவரா அவர் பசும்பொனிலே பிறந்தவரா தேவர் பார்ப்புகளே வாழ்ந்தவரா தேவரையா நம்ம தேவரையா தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நம்ம தேவரையா பாட்டு எந்த கூட்டமும் பணியும் நம்ம தேவரையா பாட்டு பசுமன் கோட்டைக்கு தான் தெய்வமான தேவரையா பாட்டு ஏழுலகம் அவர் ஏழுலகம் சுத்தி வந்தவர் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லையே அவர் 100 சபை தேவர் 100 சபை அவர் 100 சபை பார்த்து வந்தவர் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லையே தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு வரும் தேவரையா பாட்டு இந்த பூங்குயில் ராகத்தில் வரும் தேவரையா பாட்டு அதைத்தான் நினைச்சு கூட வருவேன் கருணகாட்டு நம்ம தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரவும் தந்தாரே மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரமும் தந்தாரே நம்ம தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசும்பொனிலே அவர் பசும்பொனிலே பிறந்தவரா அவர் பார்ப்புகளே வாழ்ந்தவரா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகிலே யாரும் இல்லை காட்டு இங்க சிறப்பாக இசையமைத்து கொண்டிருக்கும் 4 கலைஞர்களுக்கும் ஜெயரமேஷ் வந்து நம்ம பழம்பெரும் நடிகர் விஜயராம் அவருடைய அண்ணன் பையன் அவர் தம்பி பையன் ராஜ நடிகர் விஜயராமன் இங்கே நம்ம ஊருக்கு நிறைய பேர் வந்திருக்காரு அவரோட தம்பி பையன் தான் ஜெயரமேஷ் நம்ம என்ன ஜெயராஜ் மாப்பிள்ளை ஜெயராஜ் வந்து நம்ம கலைவாணன் அண்ணனுடைய மருமையை ஹார்மோனிய சக்கரவர்த்தி நம்ம சரவணன் வந்து பப்புன் காமிக்கு உண்ணமலை அவர்களுடைய மகன் பூரா சிறப்பு வாய்ந்த இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க. அந்த இசைக்கலைஞர்களை பாராட்டி சென்னை மாமா
தன்னாசி அவர்கள் மனைவிமா அத்தை மாரியம்மா அவர்கள் தலா 150 4 பேருக்கும் அன்பளிப்பு அளித்திருக்கார்கள். பப்புன் காமிக்கு தம்பி சூர்யா அவர்களை பாராட்டி மறைந்த நல்ல ஆசிரியர் மாமா சுந்தரசாமி அவர்களும் மாமா முத்துசாமி அவர்கள் சார்பாக தலா 100 ரூபாய் சூர்யா அவர்களுக்கு 200 அன்பளிப்பு அளித்திருக்கார்கள். தேவர்கள் பாடியதற்காக காரைக்குடி தாசில்தார் தம்பி ராமமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் சிவகுமார் சார்பாகவும் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கலைஞர்கள் வாழ்விலும் பாபாலே
வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக எழுதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரிய விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமொன்றை கொள்வதனால் குறைகட்டல் வருப்பதுண்டோ? புலவர்கள் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்து கொண்டால் அவர்களிடம் நம்மளை ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் சிறைய விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன்.
நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. இவருங்க மேடையில் ஸ்ரீ வள்ளிநாயகன் நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு தந்தை அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம் 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 சொல்லிக்கலாம். வாசிக்கிறது நீங்க மட்டும்தான். கண்டிப்பா வழக்கமாவே வச்சுட்டீங்க அந்த வேலையை. முருகனை வணங்கி விட்டு கலைப்பணிக்கு செல்லலாம். பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. அவன் அழகு திருமுகத்தில் விளையும் நகை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி. தோழி ஆரம்பம் சொன்னானடி. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. கண்ணி விழிவேலை கண்ட வடிவேலன் கண்ணி விழிவேலை கண்ட வடிவேலன் கண்ணை மறந்தானடி. நானும் தஞ்சம் புகுந்தேனடி. தோழி தஞ்சம் புகுந்தேனடி. வள்ளி குரமாது வள்ளி குறமாது அள்ளி வரும்போது வள்ளி குரமாது பள்ளி வரும்போது சொன்ன கதைதானடி. தோழி சொல்ல புகுந்தேனடி. நானும் சொல்ல புகுந்தேனடி. தோழி பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. ஆறுமுகவேலன் ஆசை மனதோடு ஏறுமயிலாக ஏறி வந்தானோ. ஆறுமுகவேலன் ஆசை மனதோடு ஏறுமயிலாக ஏறி வந்தானோ. வண்ணமலரும் கண்ணியதழும் கந்தன் உறவில் என்ன பெருகோ. வண்ணமலரும் கண்ணியதழும் கந்தன் உறவில் என்ன பெருகோ. நிலவிலே அருகிலே உறவிலே நெருங்கி நெருங்கி மயங்குதோ. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. அவன் அழகு திருமுகத்தில் இழையும் நகை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி. தோழி ஆரம்பம் சொன்னானடி. தோழி பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவரது அன்னையாக ஊர்க்கோர் அவதாரி தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாளை எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாளை மாதளம் நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை
வண்ண இமயவளை ஓம்கார ரூபினியே, ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே, வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. பணிஞ்சிருவான். அப்படியா? வண்ண விழி அழகி வாச குழல் அழகி மதுர மீனாட்சிதான், மாலை கருக்களிலே மஞ்சள் குழிக்கையிலே காவல் பிள்ளையாருதான். விழியழகி வாசக்குழலழகி மதுர மீனாட்சிதான், மாலை கருக்களிலே மஞ்சள் குழிக்கையிலே காவல் பிள்ளையாருதான். நீராடு அழகிய ராசாத்தி, ஒளி வீசாதோ எந்தன் மரகத மூக்குத்தி. வண்ண விழியழகி வாசக்குழலழகி மதுர மீனாட்சிதான், மாலை கருக்களிலே மஞ்சள் குழிக்கையிலே காவல் பிள்ளையாருதான். சங்கம் வச்ச பாண்டியனின் தங்க பொண்ணு, சொக்கனுக்கு காத்திருக்கும் செல்ல பொண்ணு, தெப்பம் போல் அம்மாடியோ தண்ணீரில் தள்ளாடுது. சங்கம் வச்ச பாண்டியனின் தங்க பொண்ணு, சொக்கனுக்கு காத்திருக்கும் செல்ல பொண்ணு, தெப்பம் போல் அம்மாடியோ தண்ணீரில் தள்ளாடுது. ஆடியே கவள கொடியே பருத்தி செடியே மேனி சுகமா, குண்டி குண்டிருப்பாவை நாளும் கழிக்கும் நாளல்லவோ, எனக்கும் துணையாக மீண்டுள்ளார் இருக்கும் நதியல்லவோ. வண்ண விழியழகி வாசக்குழலழகி மதுர மீனாட்சிதான், மாலை கருக்களிலே மஞ்சள் குழிக்கையிலே காவல் பிள்ளையாருதான். கள்ளழகு தங்கச்சிதழ் மெல்ல மெல்ல, குச்சலிங்கி நிச்சலிட்டு துள்ள துள்ள, எண்ணம்தான் என்னென்னவோ வண்ணங்கள் கொண்டாடுது. கள்ளழகு தங்கச்சிதழ் மெல்ல மெல்ல குச்சலிங்கி நிச்சலிட்டு சொல்ல சொல்ல எண்ணம்தான் என்னென்னவோ வண்ணங்கள் கொண்டாடுது. மயிலே மாலை வெயிலே சோலை குயிலே மோகம் வருதா, விளக்க முடியாமலே ஏதோ மயக்கம் உருவாகுது. குளிக்கும் பசுமரத்தை தேய்த்தாலும் மனதில் கொதிப்பேறுது. வண்ண விழியழகி வாசக்குழலழகி மதுர மீனாட்சிதான், மாலை கரங்களிலே மஞ்சள் குழிக்கையிலே காவல் பிள்ளையாருதான். நீராடு அழகிய ராசாத்தி, ஒளி வீசாதோ எந்தன் மரகத மூக்குத்தி. வண்ண விழியழகி வாசல் குழலழகி மதுர மீனாட்சிதான், மாலை கருக்களிலே மஞ்சள் குழிக்கையிலே காவல் பிள்ளையாருதான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திரைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதட்டம் என்பது அப்பா. நான் வந்தது 1.25. நான் என்னமோ தாமதமா வந்த மாதிரி, நான் என்னமோ கிளம்புறதுக்கு தாமதமான மாதிரி. அப்படி சொல்லுங்கோ. நம்ம தாமதமாகவில்லை. இருக்கட்டும் என்றாலும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்திய விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணும் கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லாரும் கூடவே இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். பக்கத்துல கூட சாலை கிடையாது, ஊரே கிடையாது. சரி கட்டும் என்றாலும் காவலை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று கந்த பெருமானிடம் வேண்டிக் கொண்டிருந்தாலும் பெற்றவர்கள் செய்த கடனை எல்லாம் பிள்ளைகள் தீர்க்க வேண்டும் என்ற தன்மையோடு எங்க அப்பா நேர்த்தி கடன் வச்சா நிவர்த்தி செய்ய நான் வந்திருக்கேன். 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய தந்தையாருக்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று நெடுநாள் கவலையாம்.
இந்த கவலையை பூர்த்தி செய்வதில் முருகப்பெருமான் சரவணா முருகன்ட்ட எங்க அப்பா வேண்டிக்கிட்டேன், நான் உனக்கு தங்கச்சி வேணும் அத்தாச்சிலும் சொல்லக்கூடாது பாத்துக்க. அதனால முருகனிடம் வேண்டிக் கொண்டார், எனக்காக ஒரு பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் முருகா உனக்காக திணைகள் விதைக்கப்பட்டு இந்த திணைகள் எல்லாம் காவல் செய்யும் தருவாயில் அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். வேண்டுதலுக்கு நீங்க வாரி வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தின் அருகே வள்ளி கொடியில் கண்டெடுக்கப்பட்டதனால் வள்ளி என்று பெயர் வைத்து கனக வேங்கை பூங்குருமகளின் இனத்தின் பெயரையும் சூட்டி இவ்விடத்தில் முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைகளை அறுவடை செய்வதற்காக காவல் செய்ய நான் வந்திருக்கேன். அறுக்கலான்னு பார்த்தேன், எனக்கு எப்பவுமே அறுக்கிற பழக்கம் இல்ல. நம்மனா வந்தோம்னா போ அப்படியா சரி கேட்டோம். நம்ம வேலை அறுக்கிறது கிடையாது, நம்ம காவல் மட்டும்தான் பாக்குறோம். அறுக்கிறதுக்கு பின்னாடி ஆளுகளை ஒவ்வொன்றா வர சொல்லிட்டு இருக்கோம். அந்த காவல் எப்படி எல்லாம் பார்க்கிறோம் எந்த பருவானே வந்து சொல்லிருங்கண்ணே. முனியப்பசாமி ஓட இருப்பதால் கூட பக்தவடிகள் எல்லாம் போய் அங்கே போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். முனியப்பசாமி ஓட இருப்பதால் எல்லோரும் அங்கு இளைஞர்கள் போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் தாய்மார்கள் வந்து பப்புன்னு டான்ஸ் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. வள்ளி நாயகி சிறப்பாக ஆடுவாங்க. எனக்கு டான்ஸ் இருக்கு, சிறப்பாக இருந்து பாருங்க. இப்படிலாம் யார் இப்படி உங்களுக்கு கிளப்பி விட்டா? மக்கள் விரும்புறாங்க. சரி, அதனால அம்பிட்டு பேர் தூங்காம எழுந்து உட்கார்ந்து பாருங்கன்னு சொல்றீங்களா? சரிங்க, இருந்தாலும் முருகனை எப்படியெல்லாம் நினைத்து கொண்டு நான் அவனை காதல் செய்யலாம் என்று எதிர்பார்த்து காத்து விடுறேன். நாடகம் தான் பாக்குறாங்களா? ஆளுக்கு ஆளு இப்பதான் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தானே பார்க்க முடியும் சொந்த பந்தத்தெல்லாம். அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க ஒவ்வொருவரும். உங்க நாடகத்தை கூட அப்புறம் பாருங்க, எங்க அண்ணன் தங்கப்பாண்டியன் நம்ம ஒளிநாடகம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்காங்க. இதன் மூலமா கூட பாத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுப்பா அவங்களுக்குலாம். அதனாலதான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க பேசலாம், இன்னொரு நாள் செல்லுல எடுத்து பாத்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆளுக்கு ஒரு பக்கமெல்லாம் போகாதீங்க. விடிய விடிய வேலை இங்க எங்களுக்கு இருக்கு. அதனால இந்த காவலை பார்ப்பதுக்கு முன்னாடி கந்தனை நினைச்சு கொஞ்சம் காதலிக்கலான்னு வந்திருக்கேன். காதலிக்க நான் காதல் வாய்ப்பட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும், நான் காதலிக்கலான்னு வந்திருக்கேன். கந்தன் நினைத்து எப்படி காதல் வாய்ப்பட்டு அவரை அழைக்கலான்னு இந்தா பாடிடுவோம். அவர் விருப்பத்துக்கு நீங்க வேற அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. கண்ணாக என் மீது எய்தானம்மா ஏதேதோ சொன்னானம்மா. மாதங்கள் 12 குளிரல்லவா, மாதங்கள் 12 குளிரல்லவா. நீ என்று எப்போதும் நான் இல்லையே, நீ என்று எப்போதும் நான் இல்லையே. ஒன்னாக கண்ணாக வில்லேந்தி ஒருத்தன் அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வாழைக்கு சுகமாக வருகின்றதோ, வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. உன்மேனி என்னாலும் பொன்னல்லவா, உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக வில்லேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா அம்மம்மா
நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் தங்க குணம் கொண்டவர் ராமத்து ராமலிங்கம் வந்து தேவன் மகள் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தேவன் மகள் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் தந்தனதானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. முக்குளத்து மன்னரடி முடிசுட தலைவரடி முக்குளத்து மன்னரடி முடிசுட தலைவரடி அன்னையின் திராணி பெற்ற அற்புத பிறவியடி அன்னையின் திராணி பெற்ற அற்புத பிறவியடி போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவராம் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவராம் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவராம் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவராம். எங்குளமும் போற்றுகின்ற தேவரடி எங்கள் முக்குளத்தை பாடுவோமே வாருங்கடி வாருங்கடி முக்குளத்தை பாடுவோமே வாருங்கடி தந்தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. நேதாஜி போச்சுக்கு தோழரடி நேர்மையில் காந்திக்கு சீலரடி நேதாஜி போச்சுக்கு தோழரடி நேர்மையில் காந்திக்கு சீலரடி கொண்டே கொண்ட மரபராம ராமலிங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் பசுமொழி பிறந்தவராம் பாப்புகழ வாழ்ந்தவராம் பசுமொழி பிறந்த மகான், பார்ப்புடன் வாழ்ந்த மகான். பசுமொழி பிறந்தவராம் பாப்புகழ வாழ்ந்தவராம் எங்குளத்தின் முக்குள்ளமாம் தேவரடி அந்த தேவத்திரு புகழை பாடுவோம் பாருங்கடி பாருங்கடி தேவத்திரு புகழை பாடுவோம் பாருங்கடி தந்தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. கண்டாலும் கண்கள் இனிக்குதடி கண்ணழகு மேனி ஜொலிக்குதடி கண்டாலும் கண்கள் இனிக்குதடி கண்ணழகு மேனி ஜொலிக்குதடி தந்தை என்று வந்தவரே முத்துராமலிங்கம் அவர் தாயை போல் அதடித்தவர் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தாயை போல் அதடித்தவர் ஞானத்தங்கம் சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் தங்க குணம் கொண்டவர் முத்துராமலிங்கம் அவர் தாயை போல் அதடித்தவர் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தாயை போல் அதடித்தவர் ஞானத்தங்கம் கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு இருவர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து நடக்க வேண்டும் தேவர் புகழ் பாடியதற்காக சக்தி பாரதி அவர்களுக்கு சென்னை மாமா தன்னாசி அவர்கள் மனைவி அத்தை மாரியம்மா அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கிறார். நன்றி நன்றி தாய் குலத்திலிருந்து அன்பளிப்பு வருது பெரிய விஷயம்தான். அதன் சென்னை வாழ் மக்கள் அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கிற அன்புள்ளங்கள் மாரியம்மாள் அம்மா அவர்களுக்கு நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி 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 கடந்த வணக்கம். என்ன சென்னை சொன்னமே அந்த பக்கத்தில் உள்ள பாசையில வருது அப்படித்தானா? வேணாம் வேணாம் அந்த வழக்கமே வேணாம் இருக்கட்டும். நல்ல முறையா நம்ம பேச்சே வந்துடலாம். மேகத்தை தூது விட்டா திசை மாறி போகுமோடு தாகமுள்ள மச்சானே
தண்ணிய நான் தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுப்பும் முத்தமெல்லாம் எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற அந்த பாட்டுல பெண்மகள் கொடுப்பது போல இருக்கும் ஓடுகிற தண்ணியில நான் உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ இருக்கிற கூட்டம்லாம் போய்கிட்டு இருக்கே நம்ம வேலையை பார்க்கலாமா போலாமா வந்து இல்ல அருமையா ஒளிபெருக்கி அமைச்சிருக்காங்க ரொம்ப ஏன் விசில் வந்துச்சு தெரியுமா நீங்களா அருமையா வாசிக்கிறீங்க அதுக்காக விசில் அடிச்சு சொல்றாரு ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓடவண்ண நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியிலே ஓடவண்ண நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியிலே சேர்ந்துச்சோ சேரலையோ கருத்த மச்சான் நெத்தியிலே அடிக்காமத்து கிளியே ஏ கிளியாத தாவணியே அடிக்காமத்து கிளியே ஏ கிளியாத தாவணியே குளிரடிக்கும் சாரலுக்கு குடை பிடிக்க வாமையிலே குளிரடுக்கும் சாரலுக்கு கொடை பிடிக்க வாமையிலே குடையுமில்ல கடையுமில்ல கூதலுக்கு ஆதரவா தாவணிய நீ குடிய கடகமட்ட நவரவா நீ நினைச்ச ஆணையிலே நீ புழுதானே மடியோ நீ நினைச்ச ஆணையிலே நீ புழுதானே வழி ஐத்தமக கொஞ்ச ஐத்தமக நான் புழுஞ்சா அத்தனையும் தேன்வழி ஓ ஐத்த மகனா புழுஞ்சா அத்தனையும் தேர்வடியோ ஓடுகிற தண்ணீர உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ கருத்த மச்சான் நெத்தியிலே மலர் தோட்டத்து குயிலே இது உனக்காக பாடுதுங்க மலர் தோட்டத்து குயிலே இது உனக்காக பாடுதுங்க ஆசைய நான் தூது விட அருவி
வெள்ளக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. வெள்ளக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. தங்க கூதுரை ஏறி முனியப்ப சாமி தங்கமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. வெள்ளக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. முனியப்ப சாமி அவர் வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. தங்கப்பூடி அருவா முனியப்ப சாமி அவர் தங்கமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. வெள்ளிப்பூடி அருவா முனியப்ப சாமி வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. தங்கப்பூடி அருவா முனியப்ப சாமி அவர் தங்கமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. வெள்ளக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. கேட்டவர்க்கு கேட்டபடி முனியப்ப சாமி அவர் கேட்டவரும் தந்திடுவார். பிள்ளை வரம் கேட்பவர்க்கு முனியப்ப சாமி அவர் பிள்ளையாக பிறந்திடுவார். கேட்டவர்க்கு கேட்டபடி முனியப்ப சாமி அவர் கேட்டவரும் தந்திடுவார். பிள்ளை வரம் கேட்பவர்க்கு முனியப்ப சாமி அவர் பிள்ளையாக பிறந்திடுவார். ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. வெள்ளக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி அவர் வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. பூவாலே மாலை கட்டி முனியப்ப சாமி நாங்கள் பூ போலே வணங்கி வந்தோம். பச்சரிசி பொங்கல் வைத்து நாங்கள் பக்குவமாக வணங்கி வந்தோம். பூவால மாலை கட்டி முனியப்ப சாமி நாங்கள் பூ போலே வணங்கி வந்தோம். பச்சரிசி பொங்கல் வைத்து நாங்கள் பக்குவமாக வணங்கி வந்தோம். ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. வெள்ளக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி வேகமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. தங்கக்கூதுரை ஏறி முனியப்ப சாமி அவர் தங்கமாய் வந்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை முனியப்ப சாமி எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் முனியப்ப சாமி. கைதிட்டு எல்லாருக்கும் நன்றி. புரியல. இதுக்கு மேல நீ என்ன அட சொல்ற? இருக்கட்டும். இருந்தாலும் கண்ணு கட்டமா காட்டுக்கு போகணும், காவலுக்கு போகணும், பறவையை வரட்டணும்னு சொல்லி அப்பா எல்லா பறவையும் நம்மள அனுப்பி படிச்சிருக்காங்க. காவலுக்கு போகணும், காட்டுக்குள்ள போகணும். ஏத்தா வேற மாதிரி கேக்குது. காவல் காவல் காவலுக்கு போகணும், பறவையை வரட்டணும், பறவையை வரட்டணும், காவலுக்கு போகணும். ஐயா நீ வேற பறவையை வரட்டுறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்கவா? நீங்களுமா இல்லங்க வள்ளியம்மா வந்தாங்க, முருகனை காதலிச்சாங்க. நான் யாரை காதலிக்கிறேன்? நான் அவங்களுடைய அண்ணன் விநாயகரை காதலிக்கிறேன். எதுக்கு அவரை காதலிக்கிறீங்க? தும்பிக்க நீளமாக. அப்ப நீளமா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? டெஃபினெட்லி. ஏன்னா நீக்ரோகர் நம்பர் வச்சிருக்கீங்க.
அண்ணன் வந்து வச்சிருப்பேன். எக்கோ இருக்கட்டும், இருந்தாலும் என்னுடைய மாமனை எப்படி காதலிக்கிறான்? அவங்களே காலி பண்ணிடுவீங்களாம்ல? அப்படியா? மிரண்டு ஓடிட்டாங்களாம்ல? சரி சரி. ஒரு மணி நேரம் போக. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரு ஈராகோ. கொடி நீ மலர்னான், கிளை நீ கனினான், மனப்போல் வாழ்வோ துணை நீ. இதோ ஒரே பாடல், ஒரே ராகம். கொடி நீ மலர்னான், கிளை நீ கனினான், மனப்போல் வாழ்வோ துணை நீ. இதோ இதோ என் நெஞ்சில் ஒரே
எம்புட்டு அழகா இருக்கு. அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ள மொழி இருப்பே, அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ள மொழி இருப்பே, சின்ன நடனப்பே அழகு பெண்ணிகளா சினி வெள்ள மொழி இருப்பே. ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு, ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு, ரோசா பூ வாரி இருச்சு அழகு பெண்ணுகளா ராசாவை கனலடி. மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன், மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன், மல்லாந்து படுத்திருந்தேன். மாமாவை மாடு மிதிச்சிருச்சு, மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு. அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ளம் போல் இருப்பேன், சின்ன நடனப்பே அழகு பெண்ணுகளா பெண்ணுகள் போல் இருப்பேன். போதும் சும்மா போட்டுக்கிட்டு மாட்டார் அடிக்கிறீங்க. அப்படி அடிச்சா தானே ஒத்துக்கிறீங்க இல்ல? நீங்க செஞ்சே சரியில்லைன்னு சொல்லிடுறீங்கல்ல. வேற வேலை போய் கண்ணுக்குட்டி எல்லாம் அவுத்து விட்டுவாங்க. சரி சரி. ஏமாந்து ஓவ நோனி வந்து பார்த்துக்க. அடியே அடியே செங்கமலை செந்தட்டியா? செங்கமலை சொல்லிமா அடியே எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் டி. ஆ, ஏய் இந்தாடா ஏத்துடா எதுல? உன் வாயில சும்மா பொழுதனைக்கு ஊடால இந்தாடா ஏத்துடா ஷார்ப்பா வைடா குளிருதா. சின்ன பையனை கெடுக்காத. அவன் நம்மளை கெடுக்காம இருந்தா சரி. அடியே அப்பா கிட்ட சென்று விஷயங்கள்லாம் கேட்டீங்களா? என்னத்தை கேட்டு என்னத்தாக போகுது? ஏன்? காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணுமாம்ல. ஆமா, பறவையை விரட்டணும். போதும் விரட்டினதெல்லாம் ஏன்டி இப்படி சொல்ற? என்னத்தை விரட்டி என்னத்தாக போகுது? மனசே சரியில்லடி. எதுக்குடி நாயை கூப்பிடுற? பரிதாபப்பட்டு. பரிதாபப்படுற மாதிரி தெரியல, நக்கல் மசூர் பண்ற மாதிரில தெரியுது. இல்லடி. பரிதாபறியா? ஆமா. அதாண்டி உண்மை. பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும்பா. சொன்னால் தானே தெரியும், சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? இப்படி பேசாத, எரிச்ச மசூரா இருக்கு. வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாதடி. ஏன்? ஆண்டவன் எனக்கு ஒரு பெரிய குறைய கொடுத்துட்டேன். என்ன குறை? அந்த குறைய மட்டும் இல்லாம இருந்துச்சு நொய்யே சொல்லிச்சு விட்டுருப்பேன்டி. ஆண்டவன் எனக்கு அழகு அள்ளி கொடுத்துட்டா. கொட்டி கொடுத்துருக்கான். ஏதாவது குறை இருக்கா? இல்ல. முன்னாடி எதுவும் குறை? அழகா இருக்கு. சைடு சூப்பர். பேக்கு அழகு. பாத்தியா? எதுலயும் குறை இல்லை. இல்ல. ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? ஆண்டவன் எனக்கு அழகு அள்ளி கொடுத்துட்டா. சரி. அழகு கொடுத்த ஆண்டவன் வேற இத்தனோண்டு சொலக படைக்காம விட்டுட்டேன். படைச்சிருந்தா இந்த மொச்சுக்குள கிராமத்துல ஒரு 5 வீடு வாங்கியிருப்பேன். 5 வீடு போற அளவுக்கு தான் இருக்கா உன் இடம்? ஒரு வீடு 2 கோடி ரூபா. அப்ப போகும். உனக்கு பொழைக்க தெரியலடி பாவா. ஆமாடி. ஆண்டவன் உனக்கு கவட்டக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்க. கவட்டக்குள்ள தங்க இருக்குன்னா தான் உரைச்சி பாப்பாங்க. இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுடி. குறையட்ட முடியும். நல்லா கவலைப்படாத, செய்குழி உண்டு சேதாரம் கிடையாது. சரி. ஏண்டி பாவா, நீயும் பெண் தானே, நானும் பெண் தானே. ஆமா. நீ யாரையாவது விரும்புறியா? இல்லடி. ம் வேணாண்டி. ஆம்பளையிலே நம்மளுக்கு ஒப்பவே மாட்டேங்குது. வர வர ஆம்பளையில கண்டாலே எனக்கு வெறுப்பாத்தியா வருது. ஏன்டி அப்படி சொல்ற? பொம்பளை மனசை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களாடி. ஏன்? இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானே, ஆமா. எனக்கு ஆசை பாசங்கள் இருக்காது. உனக்கு என்ன ஆசை? நானும் ஒருத்தரை லவ் பண்றேன். ஏதா? ஆமாடி. யாரு? அவர் இங்கதான் இருக்காரு. கூட்டத்துக்குள்ளயா? இல்ல. இந்த பக்கம்? ஆஹா இல்ல, அந்த பக்கமா? அங்கிட்ட தான் உட்காந்துருக்காரு. யாரா இருக்கும்? பல நேரம் கைலியை வச்சு பொத்திக்கிட்டே உட்காந்துருந்தாரு தெரியுமா? அதான் நிற்கிறேன் பாரு, கட்டம் போட்ட கைலி. ஆரஞ்சு கலர் பண்ணியனா? ஆமா பாரு, குண்டியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம. என்னம்மா அந்த ஆளத்தையே நம்பிட்டு கிடக்குறேன், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கைவிட மாட்டான்னு. ஏய் ஏய் ஆரஞ்சு இந்தடா, டேய் வாடா இங்கே உட்கார்றா. பாத்தியா கைலி அவுத்துக்கிட்டே வரான் பாரு, எடுவட்ட பையன். உன் பழக்க தோசை உன்னை விட்டு போகுதா? பல தடவை சொல்லியிருக்கேன் கைலியை கட்டாதன்னு கேட்குறியா? குளிர்தியா? குளிர்தாம்ல. வந்து பாவாடைக்குள்ளே படுத்துக்கிறியா? என்ன மூத்திர வாடை வரும் அவ்வளோதே. அடியே
நான் அவரை ஏன் தெரியுமா காதலிக்க ஆரம்பிச்சேன்? ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. என்ன காரணம்? நம்ம ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட்டு போட்டார். ஓஹோ. மைசெட்டு போறதுல பெரிய ஆள் இவர். போஸ்ட் மரம், புளிய மரம், பொங்க மரம், வேப்ப மரம், ஒரு மரத்தை விட மாட்டேன் மனுஷன். தொழிலாளில மரத்துல ஏறி கொலா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு மொழி. சரி. கொலா கட்டிட்டு தான் இறங்குவார். ஓ. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம், பாரா. பக்கத்துல மாநகராட்சி கொலா. சரி. குடத்தை வச்சு தண்ணி புடிச்சுக்கிட்டே இருந்தேன். யாரு நீங்க? சரி. மரத்துல சல சலம் சத்தம் கேக்கு. சின்ன பையலுங்க யாராவது மாங்காய் போடுங்க ஏறி இருப்பானுங்க. அப்படி தாண்டி நினைச்சேன். களவாணி பழுக மாங்காவை களவாண்டாங்களே, அவங்களுக்கு சத்தம் போடுவோம்னு சொல்லி கொலாயில தண்ணி அடிக்கிறத விட்டு விட்டு சரி மரத்துல அண்ணாந்து தான் பார்த்தேன். அண்ணாந்து எதை பார்த்தீங்க? கொலகார பாவி கொலா கட்டுற அவசரத்துல உள்ள சட்டி போடாம ஏறிட்டா. பச்சையா தெரியல மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது. இப்போ கூட சட்டி போடாம தான் சுத்துது. அது எப்படி உனக்கு தெரியும்? பாரு, பல்பு ஒளிச்சது தனியா தெரியும். சரி அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமே. ஏய் நந்தவனத்தை பாரு, நல்லா இருக்குடி. ஏய் நந்தவனம் நல்லா இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. அம்மா வாங்கோ. வாவ் நைஸ் பிளேஸ். தேங்க் யூ. நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் இம்புட்டு மஜூர் மாட்டியான்னு. பொண்ணா லட்சணமா? யார் இவ? வணக்கம்மா. வணக்கம். 16 பெற்று பொழந்ததெல்லாம் என்னடி 16 எங்கிட்டு பெக்குறது? ஏண்டி நோ கற்பப்பை இல்லம்மா.
ஓ அப்படியா? கட்டை போய் வேணும் வைக்கவாமா? அந்த 16 கிடையாது. 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அப்பா பாத்தீங்களா? அந்த செல்வத்தை சொல்லிட்டாங்க. சரி. நான் வேற செல்வமும் நினைச்சிட்டேன். எந்த செல்வம்? அம்மா அப்பாவை பாத்தீங்களா? அப்பா பாத்தீங்களா நீங்க முதல்ல? பார்த்தேன். விவரத்தை கேட்டீங்களா? என்கிட்ட தகவல் சொன்ன போல உங்கள்ட்ட சொன்னாங்களாப்பா? என்ன தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க? என்கிட்ட தான் முதவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வள்ளி அம்மாவும் நீங்க எல்லாருமே காட்டுக்குள்ள காட்டிட்டு போங்க, என்னது? திறமைகளை காட்டிட்டு போங்க, திறமைகளை காட்டிக்கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு தகவல் சொன்னார்ல. உங்களை இத்தனை நாளா பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆமாடி, எவ்வளவு நாள் ஆச்சு? அன்னைக்கு திருநெல்வேலி கிட்ட போய் உடனே கிளம்பிட்டான். செல்லிக்கிட்டு போன ஊர்லாம் அப்படி இருக்கு. என்ன ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. விரட்டி விட்டுட்டாங்க. வேணான்னு போங்கடான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. செல்லிக்கிட்டானால அப்பா வந்து தகவல் சொன்னது போல நாம் வந்தோமா வேலையை பத்தமா போனோமான்னு இருக்கணும். ஏன் வந்த உடனே வேலை பார்த்தா பிடிக்காது. அப்புறம் ஆடி பாடி விளையாடணும். ஓ அப்படி வேலை செய்ய வேண்டும். பேசுற இடம் வந்தாச்சு. அது எப்பயும் வந்தாச்சுமா? புதுமையான வனம், கண்டிப்பா. ரொம்ப அழகான வனம். நம்ம அழகு. ஏனாதி வனம்னா எவ்வளவு ஒரு அழகு. ஆமா, ஒவ்வொரு வனம் தான் அழகா இருக்கு பார்ப்பதற்கே. அலறு கோயில மலை இருக்கும் பத்திரிக்கைகளா? ஆமா, அந்த மலை மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகான வனம். இங்கே பார்க்க கொண்டு பச்சை பசல புல்வெளி கோட்டைகளும், மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும், மயில்கள் எல்லாம் அழகாய் ஆடுவதும், குயில்கள் எல்லாம் அழகழகாய் பாடுவதும், மரங்கத்தி பிரயாணம் செய்து டக் டக் யோசையிடுவதும். அதானே இடம் ரொம்ப அவனுக்கு அப்பவே ஒரு மாதிரி முகம் வாட்டமாயிடுச்சு. இடத்த பார்க்கல எவ்வளவு அழகு தெரியுமா? எப்படிமா இருக்கு? முதல்ல சாமி கும்பிடலாமா? கும்பிடுவோம். கும்பிட்டுருவோமா? பச்சரிசி மாவிடுச்சு சாமி பாட்டா? மாவிடுச்சு மாவிடுச்சு சாகு வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு கிடிச்சு மிளகிடுச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம். அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும் மதுரை மதி கொழுந்து ஏராசாதி உன்னுடைய நேசம். மதுரை மதி கொழுந்து ஏராசாதி உன்னுடைய நேசம். மானோட பாதம் மீனோட சேரும் மானோட பாதம் மீனோட சேரும் என்னுடைய பாசம் மறையாது உன்னுடைய நேசம்.
பறவையெல்லாம் வந்துகிட்டே இருக்குமா? நிறைய பட்சி கூட்டங்கள் வந்து விட்டது அல்லவா? ஆமா, பறவைகள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது. அலலம் 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 போட்டுட்டு மாலோலம் பாட்டுக்குமா ஆளணும் ஆளணும். பாவம் அவர் அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் வருத்தப்படுவார். அவர் எவ்வளவு ஆசைப்பட்டு நம்மளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்தாங்க பாம்பே, கல்கத்தா, அம்மா நீ நானும் எல்லாரும் சேர்ந்து ஆடணும் தானே அவர் ஆசைப்படுறாரு. அவங்க மட்டும் ஆசைப்படுறாங்க, மக்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. மக்கள்கிட்ட கேளு பாப்போம். எங்க அம்மா ஆட வேண்டும் என்பவர்கள் பூரா கைதட்டுங்க. பெண்கள் பூரா இவ்வளவு ஓட்டு இருக்கா? சரி, பெண்களை தவிர அம்மா ஆட வேணாம் அப்படின்னு சொல்ற ஆண்கள் பூரா காலை தூக்குங்க. காலை தூக்குவா? நோ, நீ பொழந்துருவ. நோ, வரமாட்டேன். அம்மா நாங்கம்மா அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து பறவைகளை ஆடி பாடி விரட்டுவோம். எல்லா பறவைகளும் கள்ள குண்டி அடிக்கணும். என்ன குண்டி? ஏய், கள்ள குண்டி அடிக்கணும். என்ன குண்டியாவா? ஏண்டி பீ குண்டி? என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, கல்லை கொண்டு அடிக்க வேண்டும் பறவைகளை. ஆளோலம் சோ என்று பறவைகளை விரட்ட வேண்டும். அப்பா சொன்னது போல. அப்ப பறவைகளை விரட்டுவோமா? எப்படி விரட்டுவோம்? ஆமா, இருக்கட்டும். கூடலூரு குண்டுமல்லி ஆட பிடிக்க வந்தவள். கூடலூரு குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள். வாச கொத்தமல்லி வாமா கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி மாயா கொஞ்சம் தள்ளி. கூடலூரு குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள். காட்டுக்குள்ள சொல்லுகிறது வாடிக்குள்ள வேலைகிறது. ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ, மறுபடியும் இந்த மாவட்டத்தை என் கூட சேர்ந்தாடுங்கம்மா.